மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜயதேவி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம், வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். 16 வயசு பொண்ணு, ஒரு 14 வயசு பையன். இப்பயுமே வந்து யாராவது ஒருத்தர் சொன்ன ஆளை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நானாக வந்து வாழ்க்கையில் எந்த முடிவும் நானே எடுத்தது கிடையாது. அப்பா அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி சொல்லுவாங்க, அதுக்குள்ளதான் நான் இருப்பேன். ஆனா சந்தோஷமா இல்லை. எல்லாம் இருக்குது, நான் சந்தோஷம் இல்லை. அப்போ ஒரு நாள் திருவான்மியூர் பீச்ல போயிட்டு அழுதேன். நீ உண்மையிலே இருக்கியான்னு கேட்டேன். அடுத்த நாள் நான் ஐயாவோட வீடியோ பார்த்தேன். நிறைய பேரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நித்யானந்தால இருந்து, சத்குருல இருந்து, சிவசாமியில இருந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துருக்கேன். இதெல்லாம் மற்றவங்க சொல்லிடுவாங்க. ஐயாவோட வீடியோ பார்த்துட்டு அந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் வேற எந்த வீடியோ என்னால பார்க்க முடியல. 4 மாசம் முன்னாடி தான் ஐயாவோட ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு வாரத்துல அவங்க ஒரு சத்சங்கம் நான் வந்து பார்த்தேன். அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் 40 நாள் கோர்ஸ் வரணும்னு. மாதவங்க கைட் பண்ணாங்க, உபதேசம் வாங்க, 40 நாள் வர்றதுக்கு உனக்கு ஹெல்ப்பா இருக்கும். எனக்கு பேச கூட தைரியம் இல்லை அவர்கிட்ட. ஏன்னா நான் என் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணா எல்லாரும் என்ன விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தான் தடையா இருந்திருக்கேன், நான் தான் வராம இருந்திருக்கேன், நான் தான் முடிவெடுக்காம இருந்திருக்கேன். எனக்கு இந்த உபதேசம் வாங்கின பிறகு, பயிற்சி நான் பண்ண பிறகு புரிஞ்சு நான் தான் அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னு. ஐயாவை பார்த்ததோ இந்த மாதிரி கூட வாழ முடியுமா, சுதந்திரமா அப்படின்னு தோணுச்சு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இந்த சமூகத்துல உள்ள அந்தஸ்துக்காக, பாதுகாப்புக்காக போய் எதையோ ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்றாரு, அவர் நம்மளும் வாழ முடியும்னு சொல்றாரு. அதுக்காக எனக்கு கடவுள் வேணும். அதை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு நிறைய, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இது ரொம்ப அற்பம்னு சொல்றாரு. இப்ப எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஐயா என்கிட்ட சொன்னதுதான். எனக்கு அதை தாண்டி எதுவுமே தெரியல. அது கூட எனக்கு முழுசா புரியுற அளவுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நல்லா படிச்சா, நல்லா வேலை கிடைச்சா, நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா குழந்தைங்க இருந்தா அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது. வெளியே நான் சந்தோஷமா காட்டிப்பேன், ஆனா தனியா இருக்கும் போது நான் அப்படி இல்லை. அப்படி இருக்கணும். 40 நாள் பயிற்சி பண்ணும் போது நான் எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்.
விசேஷமான ஒரு விஷயம் எனக்குள்ளேயே இருக்கு. நான் யாரோட ஆறுதலுக்காகவோ யாரோட அந்த கடவுள் தான் நம்மளை பாதுகாக்குதுன்ற விஷயத்தை எனக்கு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்பதான் பயம் போக ஆரம்பிச்சது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது அக்டோபர் 27 இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அக்டோபர் 27 தான் முதல் ஐயாவோட ரீசன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பயம் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. என்ன சந்தோஷமா ஃப்ரீயா இருக்க கூடாது, யாருக்கும் நான் கட்டுப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் பேசணும், அதை நான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களோடையும் சேர்ந்து எப்படி வாழ்றது. நானும் சந்தோஷமா இருந்து எல்லாரையும் என்னை சுற்றி இருக்கவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னுடைய கணவரை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். வார்த்தையால அவங்கள மாற சொல்லி இந்த 2 மாசம் அவங்க என்கிட்ட நிறைய சேஞ்ச் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என் குழந்தைங்களே என்ன இப்ப நீங்க போயிட்டு வாங்கம்மா, உங்களுக்காக என்னம்மா போறீங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி இந்த 2 பேர் அனுப்பி வச்சிருக்காங்க. வரும்போது கூட அம்மா உங்களுக்கு 18 வருஷம் உங்களுக்காக இருந்தேன், எனக்காக நீங்க இந்த 40 நாள் அட்ஜஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. நாய் கூட எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்கம்மான்னு அனுப்பி வச்சிருக்காங்க. எனக்கு எல்லாரோடையும் சந்தோஷமா வாழணும், அதனால நான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அது எனக்கு கடவுள் புரிய வச்சாரு, எனக்கு அந்த அறிவு கொடுத்தா. எனக்கு எதிர்பார்ப்புலாம் இல்லை, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் நல்லா நடக்கும்னு எனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. வணக்கம், என் பேர் விஜயதேவி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இங்கே 40 டே கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சிவயோகி பசுமை இல்லத்தில் இருக்கேன். இது ஒரு ஃபீட்பேக் செஷன். எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முன்னாடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து கல்யாணம் ஆகி எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் வேலை பார்த்துட்ருக்கேன். 40 டே கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஐயாவை போன நவம்பரில் தான் வீடியோவில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த விஜி வந்து வேறு. இப்போ பாரு, கோவமாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறது, எப்படி பேசணும்னு தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி ரிலேஷன்ஸ் கூட இருக்கிறது, பழகிறது, எப்படி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் செய்கிறது, இதில் எல்லாமே தடுமாறிட்டு இருந்தேன். குழந்தைங்கள வளர்க்குறது, அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வளர்க்கணும், இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருந்தது எனக்கு படிக்க வைக்கிற விஷயத்தில் இருந்து. அப்போது ஒரு டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு ரொம்ப கவலையாகவே இருப்பேன், ரொம்ப சோர்வாக இருப்பேன். ஒரு அலார்ம் அடித்தா எந்திரிக்க முடியாது, பெட்டில் படுத்துட்டு ஏதாவது யோசனை ஓடிட்டே இருக்கும். ஒரு விஷயம் 2 நாள் செய்வேன், 3ஆவது நாள் என்னால் செய்ய முடியாது. ஒரு பிரச்சனை சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே சண்டை வந்துடும். சண்டை போடுவேன், ரொம்ப ரொம்ப கத்துவேன், கோவப்படுவேன், பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைப்பேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்தது. சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், சிரிப்பேன். பட் கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப நான் பேக் டு தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு. நான் நிறைய கிளாஸஸ் முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கேன், மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாமே. சில மெடிடேஷன்ஸ் கண்டினியூவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு அதெல்லாம் பெருசாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் அதையும் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் மெடிடேஷன் ரிலேட்டடாக, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக எனக்கு ஒரு சீக்கிங் எப்பயுமே இருந்ததை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு டைமில் கடவுள், அந்த விஷயங்கள், ஒரு மனசை நிம்மதியாக வச்சுக்கணுன்னா இங்கே போகணும், மெடிடேஷன் சென்டர் போகணும், அப்போனா நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும், இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது
வெறும் அது மட்டும் போதாது, இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு வாழ தெரியல, மெடிடேஷன் பண்ணால் மைண்டு காம் ஆகிடுச்சுன்னா எல்லாமே வாழ்ந்துடலாம், இப்படிலாம் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாழ முடியலன்னு உடனே எனக்கு அது மேலே தான் நம்பிக்கை போயிடுச்சு. ஒரு டைமில் எனக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுச்சு. சரி, கடவுள் நம்பிக்கை தேவையில்லை நம்மளுக்கு, கடவுள் எதுவும் பண்ணலை, இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அதனால் சாமி கும்பிடுறதெல்லாம் கிடையாது, வீட்டில் பூஜை ரூமே கிடையாது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தேன். அந்த மாதிரி சொல்கிறவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். அது ரிலேட்டடாக பெண்ணுரிமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். சரி, நம்ம வந்து பெண்ணாக இருக்கனால தான் நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கேன். நம்ம கவலைப்படுறது எல்லாத்துக்கும் அதுதான் ரீசன். பெண் அடிமைத்தனம் இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ கோவம் வருது, இவ்வளோ எரிச்சல் வருது, நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க பெண்ணாக, அதனால தான் நம்மளால் நம்மளோட முழு திறமையை வெளியே காட்ட முடியல. இந்த மாதிரிலாம் எனக்கு நானே நினச்சிட்டு கொஞ்சம் எரிச்சலோடையும் கோபத்தோடையும் எப்பயுமே இருந்திருக்கேன். ஒரு டைமில் வந்து எனக்கு முடியவே இல்லை, என்னால் வாழவே முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நாள் பீச்சில் உட்காந்துட்டு ரொம்ப அழுதேன். அழும்போது வந்துட்டு அப்போ நான் சின்ன வயசுலேருந்தே கடவுள் கோயிலுக்கு போகிறது இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நான் கேட்டேன், எனக்கு நீ இருக்க அப்படின்னா நீ எனக்கு காட்டு, நீ வா, எனக்கு சில விஷயங்கள் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இயற்கைக்கிட்டேயோ கடவுள்கிட்டேயோ நான் கேட்டேன். கேட்டுட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது சிவயோகி ஐயாவோட வீடியோஸ் ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு 2 ரீல்ஸ் பார்த்தேன். இந்த மனுஷன் வேறு மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா நேராக சேனலுக்குள்ளே போய் லேண்ட் ஆகிட்டேன். பார்த்தா அந்த சேனலுக்குள்ளே எக்கச்சக்கமாக வீடியோஸ் இருக்குது. எந்த தலைப்பு எடுத்தாலும் ஒரு வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ இருந்திருக்கு, நம்ம இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லையே, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு நான் முத பார்த்த வீடியோ வந்து புறங்கூறாமை அப்படின்னு சொல்லிட்டு நவம்பரில் இந்த வீடியோ நான் பார்க்குறேன், 2024 நவம்பரில். அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு பாதி வீடியோ பார்த்தோன்னே இத்தனை நாள் நம்மளுக்கு வந்து சைவம் சாப்பிட்றதான் சரின்னு சொன்னாங்க, கணவன் மனைவினா சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, குழந்தைங்களை திட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்படி தானே நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, இவர் என்ன புதுசாக யதார்த்தமாக பேசுகிறாரே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. அந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வேறு வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். எல்லா தலைப்புலேயுமே வீடியோஸ் இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு 5 வீடியோ, ஒரு வீடியோவும் 1 மணி நேரம் இருக்கும். ஒரு 5 வீடியோ பார்த்தேன். பார்த்துட்டு அது ஒரு 2-3 வீடியோஸில் எனக்கு வந்து ரொம்ப அழுக வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது என்னை ஒருத்தர் புரிஞ்சு பேசுகிற மாதிரி, என் மனசுக்குள்ளே ஓடுறத ஒருத்தர் புரிஞ்சு பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. இவருக்கு எப்படி இவ்வளவும் புரிஞ்சுது, இவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வேறு எந்த வீடியோஸும் என்னால் பார்க்க முடியல அந்த சேனலுக்குள்ளே போய் வீடியோஸ் பார்த்த பிறகு. சரி, அந்த ஒரு வாரம் இந்த வீடியோஸ் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கே வந்து சரி இவரை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. இங்கே வந்து நம்மளோட இப்போ நான் இருக்கிறது வந்து திண்டுக்கல்லில் சிவயோகி பசுமை இல்லம் வீரசிக்கம்பட்டியில் இருக்கேன். ஸோ இந்த அட்ரஸ் எனக்கு காட்டுச்சு கூகுளில் சர்ச் பண்ணப்போ. திண்டுக்கல் போகணுமா, நம்ம இவரை பார்க்கணுமா அப்படின்னு, இவரை பார்க்கணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தது. எப்படி போகிறது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா சென்னையில் சத்சங்கம் சொல்லிட்டு ஒரு அந்த சேனல்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, சென்னையிலையும் இவர் சத்சங்கம் நடத்துகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சண்டேவே நான் பார்க்குறதுக்காக நேரில் போயிட்டேன். போய் அங்கே பார்த்தப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, இவர்கிட்ட ஏதோ ஒரு புரிதல் இருக்குது, நம்மளை புரிய வைக்க முடியும், இவர் வெறும் தியானம் மட்டும் சொல்லித்தரல, இவர் வாழ்க்கை பாடம் சொல்லித்தராருன்னு சொல்லிட்டு அவரோட வீடியோஸ்லேருந்து அன்றைக்கி நேரில் போய் நான் பார்த்ததுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இவரை ஃபாலோ பண்ணிவிட்டு இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். நானும் என்னோடய கணவருமே வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அட்மின் கிட்ட பேசிவிட்டு உபதேசம்னு ஒன்று பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு கேள்விப்பட்டோம். February மாதம் நான் உபதேசம் அட்டென்ட் பண்ணேன். உபதேசம் வாங்கிறதுக்கு போயிருக்கேன். உபதேசம் வாங்கின பிறகு தெரிஞ்சது இவரோட புரிதல் வேறு, இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் சொல்லித்தர விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அசாத்தியமாக இருந்தது எனக்கு. அவர் கடவுளை பற்றி பேசினது, அவர் சொல்லி கொடுத்த பயிற்சி எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இத்தனை வருஷமாக நான் கேட்டது எதோடையுமே ரிலேட்டடாகவே இல்லை. அவர் சொன்ன விதம், அவரோட பயிற்சிகளை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், இத்தனை நாளாக நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்திருப்போம், கடவுள்னால் என்ன நினச்சிட்டு இருந்திருப்போம், கடவுளை அடையிற பயிற்சிகள்னால் என்னன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் இல்லாமல் இது டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. வெறும் தியானம் உட்காந்து சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது இவரோட பயிற்சி.
என்ன இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு, நம்ம உடம்புலே இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்குன்னு உபதேசம் முடிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சது. எனக்கு இந்த பயிற்சியை நம்ம நல்லா பண்ணணும். ஐயா சொல்லுவாங்க, இந்த பயிற்சி நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். மனம் அடங்கும். மனம்னா என்ன, உடம்புனா என்ன, உயிர்னா என்ன, எல்லாமே தெளிவாக சொல்லி தருவாங்க. அதை அட்டன் பண்ணிவிட்டு நான் ரெகுலராக பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். பயிற்சி பண்ண ஆரம்பித்த பிறகு ஐயா சொல்கிற அந்த சேஞ்சஸ் என் உடம்புல நடக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே நான் முடிவு பண்ணிவிட்டேன், நம்ம 40 டே கோர்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே நடந்தது. கிட்ஸுக்கெல்லாம் அப்போ தான் லீவு. என்னால் மேலே அட்டன் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. எப்படியும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாமே வழி விட்டுச்சு எனக்கு. நான் இங்கே வந்தும் சேர்ந்துட்டேன். 40 நாள் இப்போ நான் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டேன். இங்கே வந்தப்போவே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மலை சுற்றி, மரம் செடி கொடி, நல்ல சாப்பாடு, நல்ல தங்குறதுக்கு ஒரு ரூம், சந்தோஷமான ஒரு அட்மாஸ்ஃபியர் இங்கே நான் பார்த்தேன். வந்துட்டு அதே மாதிரி எப்பயுமே எல்லாரோடையும் இருந்துட்டு தனியாக நம்மளை பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு நேரம் இங்கே இருந்தது. தனியாக யோசிக்கிறதுக்கு, நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு வேலையெல்லாம் இல்லாமல், வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு தான் நான் வந்திருந்தேன். இந்த 40 நாள் ஐயா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தினமும் காலையில் பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி பண்ணணும். நம்ம உபதேசமில் வாங்கின பயிற்சியை தினமும் காலையில் இங்கே பண்ணணும். அப்புறம் வாக்கிங் போவோம். ஒரு காம் வாக்காக இருக்கும். அப்புறம் நம்மளை பாட சொல்லுவாங்க. நம்ம பாடுவோம். பாடுறதே வந்து நம்ம யூஸ்வலாக ரொம்ப பாடியிருக்க மாட்டோம். ஸோ அது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசனோடு இருக்கும். நம்ம பாடுறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக ஐயா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு இங்கே கிளாஸஸ் இருக்கும். 5 கோர்ஸ் பிளான்ட் ஆக்சுவலாக. ஆனந்த வாழ்வு, நிமிர்ந்து நில், பார்த்து பழகு, ஊக்கமது கைவிடே, காலம் உன் கையில்னு சொல்லிட்டு 5 கோர்ஸும் ஒரே 40 டேஸில் நடத்துகிற மாதிரி. ஆனால் ஐயா அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு 5 கோர்ஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்தாங்க. பேசும் கலை, துணிவு, பணம், காமம், இன்னொன்று நான் மறந்துட்டேன். பட் இது எல்லாமே எடுத்தாங்க. ஸோ அதாவது நீங்கள் உங்களுக்கு இதான் கோர்ஸு அப்படின்னு இல்லாமல் சும்மா ஒரு நார்மலாக ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லாமல் வாழ்க்கையில் என்ன கேள்வி உனக்கு இருந்தாலும் என்னை கேளு, என்னால் உனக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஒரே கேள்வியை வேறு ஆளுங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பதில் சொல்லுவாங்க. ஆனந்த வாழ்வு கோர்ஸை அட்டன் பண்ணி முடித்து முதல் நாள் ஆனந்த வாழ்வு கோர்ஸ் அப்போவே தெரிஞ்சிருச்சு, இது சாதாரண 40 நாள் கிடையாது. அங்கே இருக்கவரும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களும் சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்தேன் முதல் நாள்லாம் ஐயாவை. அவர்கிட்ட இருந்த அந்த தெளிவு, அவர்கிட்ட இருந்த விஷயம், அவர்கிட்ட இருந்த ஞானம், அதெல்லாம் நேரில் நீங்கள் வந்து அவரை மீட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும். ஒரே நாளில் தெரிஞ்சிச்சு நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்துட்டோம். இத்தனை நாள் நம்ம அலைஞ்சதெல்லாம் இடம் கிடையாது, விஷயம் கிடையாது, நம்ம எதுவுமே லேர்ன் பண்ணலை. இத்தனை நாள் நம்ம லேர்ன் பண்ணதும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆனந்த வாழ்வு முடிகிறக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு வர முடிஞ்சதே கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு வரம் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு. கடவுளை உணர முடியும், நல்லா வாழ முடியுன்ற நம்பிக்கையும் எனக்கு இங்கே வந்த உடனே வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது ஆனந்த வாழ்வு கிளாஸஸ், இந்த கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும். டிஸ்கஷன் கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு ஒரு காம் வாக்கிங் ஒன்று போவோம். ஐயா நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், கூடவே இருப்பாங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் இதை நான் பண்ணால் என் குடும்பத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லி இந்த 40 நாள் நீங்கள் என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் கைட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான நம்மளால் யார்கிட்டையும் பேச முடியாத விஷயங்கள் கூட நம்மளால் ஐயா கிட்டே பேச முடியும், நம்பி பேசலாம். அந்த ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே. என்னால் இதை செய்ய முடியல, எனக்கு இது எனக்கிட்ட இந்த இயலாமை இருக்குது, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல, எல்லாத்தையுமே அன்பாக கேட்டுக்கிட்டு அதுக்கு தெளிவான ஒரு பதில் இல்லைனா தெளிவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு நாள் நம்ம பேசுனது வந்து அன்றைக்கூட விட்டுற மாட்டார். நம்மளை அப்படியே கவனித்து ஃபாலோ பண்ணி அன்றைக்கி நீ சொன்னதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி அந்த கிளாஸில் நோட் பண்ணுவார். அன்றைக்கி நீ பேசுனதுக்கு இதுதான் பதில்னு சொல்லுவார். அன்றைக்கி அப்படி பேசின, நீ வந்து எவ்வளோ திமிராக பேசுனேன்னு உனக்கு இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆணவம், நம்மக்கிட்ட இருக்க திமிரு எல்லாத்தையும் அப்பப்போ பிரேக் பண்ணி விடுவார். எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் எத்தனை ஷார்ட்ஸ் பார்த்தாலும் அவர் கூட இந்த 40 நாள் ட்ராவல் பண்ணுறதுல கிடைக்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஆனந்த வாழ்வு கோர்ஸில் வந்துட்டு நீ எப்படி பிறந்த, நீ உன்னோட பிறவி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, நீ எங்கே போக போகிற, நடுவில் நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இத்தனை நாள் வாழ்ந்தது வாழ்க்கையே இல்லைன்னு நம்மளுக்கு புரிய வைப்பார். உன்னோட வாழ்க்கையை உன்னால் டிசைன் பண்ண முடியுன்ற அந்த தெளிவையும் அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸில் கொடுப்பாரு.
நம்ம இத்தனை நாள் சயின்ஸில் படித்தது இது எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கிட்ட கேள்வி கேட்கும் போதே நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். நம்ம இத்தனை நாள் கற்றுக்கிட்டது அப்போ கல்வி கிடையாதா, இதுதான் கல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு குழப்பத்துக்குள்ளே போவோம். தனியாக இருந்து யோசிக்க ஆரம்பிப்போம், நம்மக்கிட்டே நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ அது அந்த ஆனந்த வாழ்வு முடிஞ்ச உடனே நிமிர்ந்து நின்று ஒரு கோர்ஸ் இருக்கும். உனக்கு முதுகெலும்பு இருக்குது, நாய் கிடையாது, நீ ஒரு அனிமல் கிடையாது, நீ நிமிர்ந்து நிற்கிற, நீ நிமிர்ந்து நிற்கிறதுனா உண்மையிலே என்ன, நீ நினச்ச ஒரு விஷயத்த உன்னால் பண்ண முடியும், ஏன் நீ பண்ண மாட்டேங்கிற, உனக்கு என்ன தேவைன்னு கேட்பார். அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு நம்ம தேவையே தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ தேவைகளை தெரிஞ்சுக்கணும், தேவை தெரிஞ்சால் தான் அடுத்த மூவே பண்ண முடியும். இதுதான் நம்ம வாழப்போகிற காலம் தெரிஞ்சுட்டு இதில் என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நிமிர்ந்த நில்ல வந்துட்டு நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதாவது மற்றவங்க நம்மளை மதிப்பாக நடத்தணும்னா, நம்ம மற்றவங்கள மதிப்பாக நடத்தணும்னா எப்படி நம்ம வாழணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து நில்ல சொல்லி கொடுப்பாங்க. நம்மளை மதிக்கிறதே இல்லைன்றதே அப்போ புரியும். ஸோ நம்ம மதித்தா எல்லாமே சரியாயிடும்ன்ற விஷயம், பிரச்சனை மற்றவங்களால கிடையாது, நம்மளால தான், நம்ம தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. அதுக்கு அடுத்து ஊக்கம் அது கைவிடையில் வந்துட்டு ஊக்கம்னா என்ன, அதை எங்கே நம்ம லூஸ் பண்ணுறோம், ஏன் நம்ம ஊக்கமாக இல்லை, நம்ம தேவை தெரியாதனால தான் நம்ம ஊக்கமாக இல்லைன்றதை புரிய வச்சு ஊக்கமாக இருக்கணும். பட் முயற்சி ஒரு மோட்டிவேஷன் சொல்லிவிட்டு ஓடாமல் ஒரு விஷயத்தை நிதானமாக பண்ணாலே நம்மளுக்கு வந்து சேரும்ன்ற அந்த ஒரு நிதானம் இதையெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி நம்ம போயிட்டுருக்கும்போது ஊக்கமாக செயல்படும் போது மற்றவங்ககிட்ட நம்ம பழக வேண்டியது இருக்கும். நம்ம தனியாக வாழ முடியாதுன்றதையும் புரிய வைப்பாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து தான் வாழணும். ஆனால் எப்படி வாழ்கிறது, நம்மளை நம்ம இழக்காமல் எல்லாரோடையும் எப்படி வாழ்கிறது, மற்றவங்களோட எப்படி பழகிறது, அதில் நம்மளோட தனித்திறமையெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போகிறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதை எப்படி நம்ம பேசி புரிஞ்சிக்கிறது, இதில் எல்லாம் கடவுளோட பங்கு என்ன, மற்றவங்களால் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுன்ற விஷயம், மற்றவங்களால நம்மளுக்கு இன்பமோ துன்பமோ கொடுக்க முடியாது, அது நம்ம தான் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து பழகலை வந்துட்டு கடைசியாக காலமும் கையில் நிற்கும் போது தான் தெரியும். காலத்தை பற்றி இத்தனை நாள் இயற்பியல்லையோ புவியியல்லையோ என்னென்னவோ படிச்சிருப்போம். காலம், டைம் மேனேஜ்மெண்ட்டு, அந்த கிளாஸஸ் இந்த கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு. காலம்னா இங்கே ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த விஷயத்தை கேட்டுட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. காலத்தை நம்ம இவ்வளோ அவமதிச்சிருக்கோமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காலம்ன்றதை நம்ம எப்படி மதிக்கணும், காலத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற விஷயத்தை புரிய வச்சு, நீ இன்னும் எத்தனை காலம் வாழ போகிறன்றதையும் புரிய வச்சு, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முக்கியன்றத சீரியஸ்னஸை கொண்டு வந்து நீ நல்லா வாழணுன்றத நம்மளே புரிய வைக்கிற மாதிரி கோர்ஸ் அது காலம் உன் கையில். இதெல்லாம் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மிக மிக வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறது காலம் உன் கையில் அந்த கோர்ஸை தான். கடவுளை தெரிஞ்சுக்கணும், கடவுளை புரியணும்னா காலத்தை புரியணும். ஸோ அதை கொண்டு நிறைவாக இந்த துணிவு பணம்னா என்ன, பணம்னா நான் வெறும் கரன்சி நோட்டு நினச்சிட்டு இருந்தேன், கோல்டு சேர்த்து வைக்கிறது, இப்படி லேண்டு வாங்கி வைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பணம்னா என்னன்னு நம்மக்கிட்ட சொல்லி கொடுப்பாரு. அப்போ தான் தெரியும் நம்ம இல்லை நம்ம பணம் இல்லாமல் இல்லை, பணம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. எது பணம்னு சொல்லி கொடுக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கோமா நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியும். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஐயா நம்மளை செதுக்கலாம் மாட்டாங்க. நம்ம கையில் உளியை கொடுத்துட்டு, நம்ம ஒரு உளியை நம்மக்கிட்டே கொடுத்துட்டு நம்ம செதுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மேலே டிபெண்ட் ஆகிடக்கூடாது. மற்றவங்க மேலே எந்த விஷயத்துக்காகவோ எந்த ஒரு கேள்விக்கோ நம்மளுக்கிட்டே பதில் இருக்குது. நம்ம பல பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நம்மளுக்குள்ளேயே எல்லாத்துக்குமான பதில், அதுக்கான ஞானம் இருக்குதுன்னு சொல்லி நீ உன்கிட்ட பேசினாலே உனக்கு எல்லா பதிலும் கிடைக்கும். நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ அந்த தெளிவை இந்த கோர்சஸ் எல்லாமே கொடுத்துரும். அதுக்கப்புறம் காமம்னு ஒரு கோர்ஸ் எடுத்தாங்க. காமம் ரிலேட்டடாக இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ விஷயங்களோட ஒரு பார்வை நான் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அந்த தேவை அதை எப்படி நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறது, அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணியிருப்பார். அது ஒரு முக்கியமான கோர்ஸாக நான் நினைக்கிறேன். பேசும் கலையில் நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், மற்றவங்க கிட்ட நம்ம எப்போ பேசாமல் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாமே ஒரு ரிலாக்ஸ்டான அட்மாஸ்ஃபியரில் நடக்கும். சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தேவைனாலும் நம்ம வாங்கி இங்கே சாப்பிட்டுக்கலாம். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே வந்த ஒரு ஃபீலே நம்மளுக்கு இருக்காது. ரொம்ப அன்பாக ரொம்ப நீ இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து திரும்பி இப்போ 40 நாள் முடிஞ்சவொடனே எல்லோரும் ஓடிப்போங்கன்னு ஐயா சொல்லுவார். ஸோ ஆனால் அது போகிறதுக்கு மனசே வராத மாதிரி ஒரு ஃபீல் தான் இங்கே இருக்கும்.
நம்ம இங்கே நிறைய கற்றுக்கிட்டு நம்மக்கிட்டே நம்ம நிறைய பேசி புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்டே இந்த நேரத்திலே கேள்விகள் எல்லாம் எழுப்பி நம்ம தெளிவாக ஆகிட்டோம் அப்படின்னா நல்லா வாழலான்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது. இனி எங்கே போனாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கு நம்ம போதும் அப்படின்ற ஒரு தெளிவாக ஐயா கொடுத்துருவாங்க. ஐயா வாழ்கிறத பார்க்கும்போது இப்படி ஒரு மனுஷனால் வாழ முடியும் அப்படின்னா நம்மளாலையும் இப்படி வாழ முடியுன்ற நம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்துடும். அன்பாக இருக்கலாம், அன்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுவாங்க. நம்மளை இழக்காமல் எப்படி அன்பாக இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறமும் வெறும் வாழ தான் செய்யணும். நான் இத்தனை வருஷம் கழித்து எனக்கு இந்த இது கிடச்சதுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக காலம் இதை கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன். இனிமேல் நான் எப்படி வாழ போகிறேன்றது மட்டும்தான் ஐயாவுக்கு நான் செய்கிற. நான் பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பட் அவர் சொன்ன மாதிரி நான் நல்லா வாழணும், நல்லா வாழ்ந்து ரொம்ப கொண்டாட்டமாக சந்தோஷமாக. கொண்டாட்டம் உன்னோட பிறப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா கோர்ஸில். நம்ம வாழ்கிறதே கொண்டாட்டமாக இருக்கிறதுக்காக தான். எதை செஞ்சாலும் கொண்டாட்டமாக செய்யணும். கடவுள் நம்மளை கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் அனுப்பி வச்சுருக்காங்க. நம்மளோட உணவு முறையோ நம்மளோட சமூக ஒழுக்கமோ இது எல்லாத்தையும் விட நம்ம கொண்டாட்டமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி கொண்டாடுறது வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்சஸ் எல்லாம் நம்மளை புரிய வச்சிடும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இதை அப்ளை பண்ணி வாழ்ந்தால் மட்டும் நம்ம போதும். இதுக்கப்புறமா ஐயா ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. வீடியோஸ் பார்க்குறதோட ஷார்ட்ஸ் பார்க்குறதோட நின்றாதீங்க. நீங்கள் உபதேசம் வாங்கிட்டு இந்த 40 டே கோர்சஸ் எப்படியாவது அட்டன் பண்ணணும்னு நினச்சிருங்க. நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும். நல்லாயிருக்கும். எல்லோரும் பயனுள்ளதாக கேட்குங்க. பயனுள்ளதாக அமையும் இது. அவ்வளோதான், வேறு எதுவும் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ, நன்றி. வணக்கம், என் பேர் விஜயதேவி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷன் செஷனில் ஒரே அழுது ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆனேங்க. வரும்போது ரொம்ப பிரச்சனை வலி எல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலோடு தான் இங்கே நான் வந்தேன். நான் படித்து வேலை செஞ்சு கல்யாணம் ஆகி குழந்த எல்லாம் இருந்தோம். ஏதோ ஒரு வெறுமை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெடிடேஷன் கிளாஸஸ் போகிறது, ஃபாலோ பண்ணுறது, சைவம் ஃபாலோ பண்ணுறது, கொண்டாட்டமாக இல்லாமல் இருந்தால் தான் இறைவன் அடைய முடியும், அமைதியாக இருக்கணும், தியானம் பண்ணணும், மனம் அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நிறைய கற்றுக்கிட்டு மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணுவேன். பட் அது எஃபெக்டிவாக இருக்க மாதிரி இருக்காது. ஸோ அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர் போகிறது இப்படின்னு மற்றவங்க ரெஃபர் பண்ண விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கவலை, எப்பயுமே ரொம்ப சோர்வாயிட்டேன். படுத்தா ஒரே யோசனை ஆகிடும், தூக்கம் இல்லாமலாம் ரொம்ப நாள் ஆகிட்டேன். காலையில் எந்திரிக்க முடியாது, ஏதோ உள்ளே அமுக்கிற மாதிரியே இருக்கும், எனக்கு ஃப்ரீயாகவே இருக்காது. ரொம்ப எரிச்சல், வெறுப்பு, சண்டை நல்லா போடுவேன், வீட்டில் கோவப்படுவேன், தூக்கி அடிப்பேன். அந்த மாதிரியெல்லாம் ஒரு டைமில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட்கிட்டலாம் போயிட்டு இருந்தேன். ஏதோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் ஒரு நாள் கடவுள் நம்பிக்கை கூட இல்லாமல் ஆயிட்டேன் ஒரு டைமில். அப்போ கடவுள் பீச்சில் உட்காந்துட்டு எனக்கு நீ இருக்க அப்படின்னா எனக்கு எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு அடுத்த நாள் வரேன். நான் ரெகுலராக பார்க்குற யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஐயாவோட ரீல்ஸ் க்ராஸ் ஆச்சு. க்ராஸ் ஆனோடனே பார்த்தேன், அடுத்த ரீல்ஸும் பார்த்துட்டு இவர் என்ன வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னு தோணுனே டக்குன்னு சேனல்குள்ளே போயிட்டு பார்த்தா எக்கச்சக்கமாக வீடியோஸ் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இருந்தது, புறங்குறாமைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு ஒரே அழுகையாக வந்துருச்சு. எப்பயுமே ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை, அம்மா கணவன் மனைவினா சண்டை போடக்கூடாது, குழந்தைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது, குழந்தைங்களை இப்படி தான் வளர்க்கணும், குழந்தைங்கள திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப நேச்சுரலாக இல்லாத விஷயங்கள் நிறையா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இவரோட வீடியோஸில் பார்க்கும்போது எல்லாமே நான் நேச்சுரலாக இருந்தால் எப்படி இருப்பேன், சரி உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயே தோணுச்சு. அதனால் என்னால் அந்த வீடியோவை தாண்டி வேறு சேனல் போக முடியல. ஒரே நாள்லேயே என்ன பண்ணேன், 5 வீடியோ பார்த்தேன். 5 வீடியோ பார்க்கும்போதும் 5 வீடியோலையும் ஒரே அழுகை. எனக்கு நம்ம உணர்வை புரிஞ்சு ஒரு ஆள் பேசுகிறாங்க, இது வரைக்கும் யாருமே என் உணர்வை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்காது. அப்போது பேசுகிறாங்க அப்படின்னு உடனே அவரை பார்க்கணுன்னு எனக்கு தோணிருச்சு. நவம்பர் மந்த் 2024 தான் பார்த்தேன். பார்க்கணுன்னு
சர்ச் பண்ணால் சிவயோகி ஸ்கூல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் திண்டுக்கல்னு வந்தது. அப்போ நம்ம இவரை பார்க்க திண்டுக்கல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, எப்படி போகிறது, இந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. பார்த்தா அடுத்த சண்டேவே வந்து சென்னையில் சத்சங்கம்னு ஒரு பேனர் பார்த்தேன். பார்த்த உடனே சென்னையில் சத்சங்கம் நடக்குது, நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கே நான் சென்னை சத்சங்கமுக்கு வந்து பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வந்து எனக்கு ஏதோ ஒரு சுற்றி ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி இருந்தது. நான் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னோடய கணவரோடு வந்துட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புனப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவரோட வீடியோஸ் பார்க்கும்போதே 40 டே கோர்ஸ் பற்றி எனக்கு தெரியும். 40 டே நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எப்படி எதுவுமே எனக்கு தெரியாது, உபதேசம்னா என்னன்னே தெரியாது. பட் 40 டே அட்டன் பண்ணுறோம், மேலே நடக்குது அப்படின்னு மாலாம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். February 3 வந்து நான் உபதேசம் வந்து வாங்கினேன். உபதேசம் வாங்கின பிறகு தான் தெரிஞ்சுது இது சாதாரண இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் பிரமிச்சு போயிட்டேன். சொன்ன விஷயங்கள் அதில் நடக்கிற அந்த உபதேசம்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக். ஆக்சுவலாக எனக்கு கடவுள் பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரே இமோஷனல் ஆகிட்டே இருக்குது. இதை இத்தனை நாள் நம்ம தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தின விதம், அவங்க என்ன ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண விதம், இதெல்லாம் வச்சுட்டு நமக்கு நிச்சயமாக நம்ம 40 டே அட்டன் பண்ணிடுவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன இது வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்பிக்கையும் வந்துருச்சு. பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பயிற்சி ரெகுலராக பண்ண எனக்கு நிறைய சேஞ்சஸ் பாடியில் நடக்க ஆரம்பிச்சிது. என்னால் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு வர முடியாது. என்னோடய கணவர் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நான் இந்த 40 டே கோர்சஸ் வந்தது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் அட்டன் பண்ணிவிட்டு குடும்பத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு இருந்தேன். எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நான் இனிமேல் போய் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லி அவங்களையும் நான் இந்த உபதேசம் 40 டே கோர்சஸ்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் எனக்கு கிடைச்ச அந்த இதெல்லாம் என்னோடய குடும்பத்துக்கும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே 40 டே வந்துட்டு உபதேசம் வாங்கி பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே 40 டேஸ் வரும்போதே எனக்கு வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு உணர்வு இருந்தது. இடமும் சரி, இங்கே தங்குறதுக்கு தனியாக ரூம் கொடுத்துருந்தாங்க, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரீடம் இருந்தது. இங்கே உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு டே கிளாஸ் உட்காந்துட்டு இருக்கும் போதே ஐயா பேசும்போது தான் தெரிஞ்சுது வீடியோவில் இருக்கிற ஐயா இவர் கிடையாது, இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது, நம்ம வந்து நம்ம இன்னும் இந்த காசெல்லாம் பெருசாக நினச்சோமே, இப்போ என்ன ஒரு நாளுக்கு பத்தாதே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஆனால் இவர் அமைதியாக இருக்கார் வீடியோவில் சும்மா ஃபன்னாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போது இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச ஆள்கிட்ட நம்ம வந்திருக்கோம். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவரால் ஆன்சர் பண்ண முடியுது, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வைக்க முடியுது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே கிளாஸில் இருந்தே நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஆனந்த வாழ்வுன்னு எடுத்தாங்க. அதில் வந்து நம்ம எங்கேருந்து வரோம், எங்கே போகிறோம், அதுக்கு நடுவில் இருக்க வாழ்க்கை எப்படி வாழணும், பிறவினா என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது தான் இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சு. நீ யாருன்னு என்னை கேட்கும் போது தான் நம்ம யாருன்னே இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாது, 41 வயசு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. எதுக்காக நம்ம வந்திருக்கோன்னு தெரியும் போது கடவுள்ன்ற விஷயத்தோடு அது லிங்க் ஆகும்போது மெய்சிலுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே கொண்டு வந்து நிமிர்ந்து நில்லு, உனக்கு முதுகெலும்பு இருக்குது, நீ நாய் கிடையாது, குரங்கு கிடையாது, நீ மனுஷன், நீ நிமிர்ந்து நிற்கணும், நிமிர்ந்து நிற்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது அடுத்து தன்னை மதிக்கிறது, அடுத்தவங்களை மதிக்கிறது, உன் தேவை என்னன்னு தெரியும். என்னோட தேவை என்னன்னே இத்தனை வருஷம், எனக்கு 41 வயசு ஆகுது, எனக்கு தேவைன்னு என்ன நான் கேட்டதே கிடையாது. ஸோ தேவையை பற்றி தெரிஞ்சால் தானே எல்லாமே பண்ண முடியுன்றது புரிஞ்சுது. அடுத்து அப்படியே கொண்டு போய் ஊக்கமது கைவிடலில் வந்து உன்னோட தேவையை அடையணும்னா நீ ஊக்கமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஊக்கம்னா என்னன்னே ஃபஸ்ட்டு தெரியாது, எனக்கு தூக்கம் மட்டும் தான் தெரியும். அதுவுமே இல்லாமல் இருந்தேன். ஊக்கம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லைஃப்பில் எப்பயுமே கடைசி வரை ஊக்கமாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம தேவையை அடையிறதுக்கு அப்படின்னு. அடுத்து அப்போது ஊக்கமாக இருக்கணும், தேவையெல்லாம் அடையணும்னா நம்ம சமுதாயத்தோடு வாழணும், புழங்கணும். ஸோ தனியாக வாழ முடியாதுன்ற விஷயம், மற்றவங்களோட எப்படி பழகணும். இதில் வந்து 20 வருஷம் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு அதெல்லாம் நீ படித்தது கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும் போது தான் தெரிஞ்சது நான் இது வரைக்கும் படித்ததே கிடையாது அப்படின்னு. ஸோ புதுசாக வா, எல்கேஜிலேருந்து படினா ஆனந்த வாழ்வில் உட்கார வச்சு வா, இப்போ நீ ப்ரமோட்டடு, அடுத்த கிளாஸ் போன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலாக இப்போ நான் நடுவில் ஸ்பெஷல் கிளாஸஸ் வேறு, துணிவு, பேசும் கலை அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இந்த கிளாஸஸ் அதெல்லாம் புரிய வச்சுட்டு
பணம்னா என்னன்னே நான் பணம்னா கரன்சி நோட்டுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து தான் பணம்னா ஒரு விஷயம்னு தெரிஞ்சுது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நம்ம இவ்வளோ பணக்காரனா அப்படின்றது விஷயமே எனக்கு இங்கே வந்து தான் தெரிஞ்சுது. பணம் இல்லை, தேடி போகிறேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா காமம்ன்ற விஷயத்தை வந்து இது வரைக்கும் நம்ம சினிமா பார்த்து இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்கள பார்த்து ஒரு தப்பான புரிதலில் இருக்கோன்னு புரிஞ்சுது. ரியலாக காமம்னா என்ன, அது வாழ்க்கையில் எப்படி அவசியம், எப்போ அது அவசியம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கும் போது எதிர்பாலினத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்தது நல்லா எல்லாரோடையும் புழங்கி நல்லா சந்தோஷமாக வாழ முடியும், குடும்பமாக நல்லா வாழ முடியுன்றது தெரிஞ்சு கடைசியில் காலம் உன் கையில்னு ஒரு கோர்ஸ் எடுப்பார். அப்போ தான் தெரிஞ்சுது காலம்னா என்னென்னு. நான் ஃபிசிக்ஸு ஜியோகிராஃபிலாம் படிச்சுட்டு நம்மளுக்கு டைம்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் காலம்னா என்னென்னு இங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இனி கணக்கு வேற போடுவாங்க, இன்னும் இத்தனை நாள் தான் நான் வாழ போகிறேன், ஸோ எப்படி வாழணும், எவ்வளோ குவாலிட்டியாக நான் வாழணும், எத்தனை நாள் நான் வாழலை. ஆனால் இது கிடச்ச இப்போது தெரிஞ்சுதே அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ காலம் உன் கையில் கோர்ஸ்க்கு அப்புறம் நல்லா வாழ முடியுன்ற நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ இதை வச்சு இனி ஃப்யூச்சரில் எல்லாமே நல்லா பண்ண முடியும். ஐயா வந்து நம்மளை செதுக்கிறதெல்லாம் கிடையாது, நம்ம கையிலேயே உளியை கொடுத்து நீயே உன்னை செதுக்கிக்கோ, செதுக்க சொல்லித்தரது தான் இந்த 40 நாள். நம்ம யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்க தேவையில்லை. உன்னை நீ கேளு, உனக்கே பிறவியில் அவ்வளோ ஞானம் இருக்குது, உன்னை நீ கேட்டாலே உனக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்குது. எந்த கேள்வி கேட்டாலும் புரிகிற மாதிரி ஒரு பதில், சும்மா சமாளிக்கிறதுலாம் கிடையாது. உண்மையிலேயே அந்த பர்சனுக்கு என்ன தேவையோ, கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடியே ஐயாவுக்கு தெரியுது இவளுக்கு இதுதான் பதிலுன்னு சொல்லிட்டு அடுத்து பேசவே முடியாது. அந்த மாதிரி பதில் இருக்க இடம் இது. வெறும் வீடியோஸ் பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் எல்லோரும் உபதேசம் வாங்கிட்டு இந்த 40 நாள் கோர்ஸுக்கு நிச்சயமாக வாங்க. நல்ல இடம், நல்ல அட்மாஸ்பியர். காலையில் வந்து நாங்கள் டெய்லி பயிற்சி பண்ணுவோம் 40 நாளாக. அப்புறம் ஒரு வாக் போவோம், அங்கே பாட்டு பாட சொல்லுவாங்க. பாட்டு பாடுறது, கதை சொல்கிறது, நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அது எல்லாமே ஒரு காரணத்துக்காக. ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு வாக் போவோம், ஐயா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த குடும்பமாகவே ட்ரீட் பண்ணி இந்த 40 நாளும் நீங்கள் எங்கள் குடும்பம்னு சொல்லிவிட்டு எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு கேள்விக்கும் பயம் இல்லாமல், அதே மாதிரி பயம் பதட்டம் இல்லாத ஒரு இடம், நம்ம என்ன வேணால் பேசலாம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் இருக்க இடம் இது எங்கேயும் இருக்காது, எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. நான் ஃபேமிலிலே ரொம்ப பார்த்து தான் பேசுவேன், பட் இங்கே எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. இப்போ கூட நான் ஃபீட்பேக்குன்னு ப்ரிப்பேரே ஆகலை, எனக்கு தெரியும் நம்மளால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்து இப்போ கூட எனக்கு அழுக எதுவுமே வரல. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம நல்லா தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. வேறு 40 நாள் இப்போ நான் ஐயா வந்து எல்லாம் கிளம்புங்க ஓடுங்க அப்படின்றவாங்க. நான் அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு சொல்கிற வேண்டியதை சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்ம தான் வாழணும். நல்லா வாழ்ந்து வாழ்க்கையில் நல்லா வர்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு செய்கிற பதிலாக இருக்க முடியும். ரொம்ப நன்றி ஐயா. ஒரு குட்டி பாட்டு மட்டும் பாடிடலாம். தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்து தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், நீ அல்லால் தெய்வம் இல்லை. ரொம்ப நன்றி ஐயா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.